இங்கிலாந்து அயர்லாந்து தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கேப்டனா ஸ்ரேயாஸ் ஐயர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. பாலாஜி கூடுதல் தகவல்களோட இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். பாலாஜி, இளம் ஸ்டாரா அறியக்கூடிய வைபவ் சூரியவன்ஷி இடம்பெற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். மேலும் விவரங்கள் என்ன? இந்த அணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க? வணக்கம். இந்திய T20 அணியில பல்வேறு அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்திய T20 அணிக்கு புதிய கேப்டனா ஸ்ரேயாஸ் ஐயரை BCCI நியமிச்சிருக்கு. சூரியகுமார் யாதவ், நடப்பு உலகக்கோப்பையை வென்று கொடுத்த சூரியகுமார் யாதவ் கேப்டன் பதவியிலிருந்து இந்திய T20யோட BCCI ரிமூவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாத இறுதியில் இந்திய அணி அயர்லாந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வது மற்றும் இல்லாமல் அடுத்த மாத தொடக்கத்தில் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய T20 அணி T20 போட்டிகளை விளையாட உள்ளது. இதையொட்டி தான் இந்த இந்திய அணியை அறிவிச்சிருக்காங்க. இதற்கான அணியை BCCI தற்போது வெளியிட்டிருக்கு. அதுல வழக்கமான கேப்டனான சூரியகுமார் யாதவ அணியிலிருந்து அணி நிர்வாகம் விடுவிச்சிருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயரை ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே கேப்டனாயும் நியமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு முக்கிய நிகழ்வா இந்திய அணியில IPL போட்டியில கலக்கின வைபவ் சூரியவன்ஷி இடம் பிடிச்சிருக்காரு. முதல் முறையா சீனியர் லெவல் இந்திய அணியில வைபவ் சூரியவன்ஷி இடம் பிடிச்சிருக்காரு. அந்த ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பா நம்ம பார்த்தோம்னா இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்ல இந்திய அணியில யார் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனா நியமிச்சிருக்காங்க. திலக் வர்மா, மற்றொரு இளம் வீரரான திலக் வர்மாவும் துணை கேப்டன் நியமிச்சிருக்காங்க. ரவி பிஷ்னாய், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, முகமது சிராஜ், சஞ்சு சாம்சன், அக்சர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, இஷான் கிஷன், வாஷிங்டன் சுந்தர், ஹர்தீப் சிங், சிவம் துபே, வருண் சக்கரவர்த்தி, பிரின்ஸ் யாதவ் மற்றும் 15 வயதேயான இளம் வீரர். நடப்பு IPL தொடர்ல லீடிங் ரன் ஸ்கோரரே வைபவ் சூரியவன்ஷி தான். ஒரு டாக் ஆஃப் த நேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சென்சேஷனல் பிளேயர். அதிகமான சிக்ஸர்கள் அடிச்சு கெயிலோட சாதனை முறியடிச்சாரு. கிட்டத்தட்ட 3 போட்டிகள்ல சதம் அடிக்கிற அளவுக்கு நெருங்கி ஒரு 600க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சு ஆரஞ்சு கேப்பையும் வென்றாரு. ஒரு சென்சேஷனல் பிளேயர், ஒரு இளம் வீரர். 15 வயசுல இந்திய அணியில இடம் பிடிச்சு கவனம் பெற்றிருக்காரு. அவருக்கு அணியில வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா அயர்லாந்து தொடருக்கான இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. இதுவும் மோரார்லஸ் சேம் அணி தான். அதுலயும் வைபவ் சூரியவன்ஷி இடம் பிடிச்சிருக்காரு. இதோட தொடர்ந்து ஆசிய போட்டிகள், ஜப்பான்ல நடக்க போற ஆசிய போட்டிகளுக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிச்சிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், வைபவ் சூரியவன்ஷியை அணியில இடம் பிடிச்சிருக்காங்க. இது ஒட்டுமொத்த அணிக்கும் ஒரு மாற்றமா பார்க்கப்படுது. ஏன்னா பார்த்தோம்னா இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையை இந்தியா தான் சாம்பியன் பட்டம் வென்றாங்க. இறுதி போட்டியில நியூசிலாந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தக்க வச்சாங்க. அந்த போட்டிக்கு சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்ஷிப் பண்ணாரு. குறிப்பா கடந்த 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையும் இந்தியா தான் ஜெயிச்சிச்சு, ரோஹித் சர்மா தலைமையில. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ்கிட்ட கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. அவரு சிறப்பா வழி நடத்தி தற்போது சமீபத்தில் முடிஞ்ச T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா மகுடம் சூட வச்சாரு. என்றாலும் சூரியகுமார் யாதவ் பார்த்தோம்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு ஆகுது. அடுத்த கட்ட ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இந்திய அணி இருக்கிறதால ஒரு இளம் வீரரை இந்திய கிரிக்கெட் வாரியம் ஒரு கேப்டனுக்கு முன் வச்சாங்க. அந்த தேடிட்டு வந்தாங்க. அந்த ரேடார்ல தான் ஸ்ரேயாஸ் ஐயர் இது பண்ணாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் IPL லெவல்ல சிறப்பான கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. குறிப்பா சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கத்தா அணியை IPL தொடர்ல சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு அவர் தான் கேப்டனா இருந்தாரு. இது மட்டும் இல்லாம கடந்த IPL சீசன்ல பஞ்சாப் இறுதி போட்டி வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் அழைச்சிட்டு போயிருக்காரு. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேப்டன் IPL லெவல்ல. ஸோ அவரை சீனியர் லெவல்ல திரும்பி ஒரு கேப்டனா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அணியில வாய்ப்பு கிடைக்கல, புறக்கணிக்கப்படுறாருங்கிற பல விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கேப்டன் பதவியை அணி நிர்வாகம் வழங்கியிருக்கு. இதோட மட்டும் இல்லாம அணியில இஷான் கிஷான் இடம் பிடிச்சிருக்காரு. அவரும் ஒரு இளம் வீரர், ஒரு விக்கெட் கீப்பர். சமீப கால போட்டிகளையும் சரி, சமீபத்தில் IPL போட்டிகளையும் ஒரு அதிரடியான ஆட்டத்தில் இருந்து அவருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா இதுல சூரியவன்ஷி இடம்பெற்றிருக்கதான் ஒரு மிகவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு 15 வயசு தான் ஆகுது. 15 வயசுல சீனியர் லெவல், ஜூனியர் லெவல்ல கலக்கினாரு. IPL போட்டிகளையும் ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்த தேசத்தையும் வியக்க வச்சாரு. அவருக்கு இப்ப சீனியர் லெவல் டீம்ல இடம் கிடைச்சிருக்கு. அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? IPL விளையாண்ட அதே அப்ரோச் தான் விளையாடுவாரா, இல்ல ஒரு சீனியர் லெவல்ல வந்ததால தன்னோட ஆட்டத்தை மாத்திப்பாரா, கொஞ்சம் பக்குவப்பட்டு விளையாடுவாரா, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளும் இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு டீமை தான் இந்திய கிரிக்கெட் வாரியம் இந்த தொடருக்கு செலக்ட் பண்ணிருக்கு. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.